வெல்கம் பேக் டு சேனல் தையல் டிசைனர் கோச். நம்ம போன வீடியோவில் வந்து எப்படி வாட்டர் ஃபில்லிங் ஒர்க்கை வந்து எப்படி ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், கையில் எப்படி போட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக்லேயே வந்து போடலாம். இந்த மாதிரி வந்து 2 ஷேப் தான் உங்களுக்கு நாங்கள் கையில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸ்டிச் போடும்போது ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப பொறுமையாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகணும். நான் இதோடு வந்து லாக் பண்ணிடுறேன். நான் அடுத்த ஷேப் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து 15 சென்டிமீட்டருக்கு இந்த கோடு போட்டுவிட்டு நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க. அடுத்த ஷேப்புமே வந்து பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் வந்து குட்டி குட்டியாக செயினை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நெருக்கமாக செயின் போடுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வளைவுலாம் அழகாக வரும். ஸோ இந்த 2 இதுவும் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் இதோட வந்து இதுக்கும் லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஷேப்பில் எப்படி போடணுன்றதை வந்து நான் போட்டு காட்டுறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா பேப்பரில், இப்போ வந்து அதையே உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன். ஒரு சர்க்கிளில் இப்போ நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் சர்க்கிள் அண்டு ஸ்கொயர் நீங்கள் பேப்பரில் போட்டு பார்த்ததை அப்படி நீங்கள் த்ரெட்லேயே வந்து போட்டு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம எதுவுமே வரையலை, நீங்கள் வரைஞ்சிலாம் போட முடியாது. ஸோ ரேண்டமாக அப்படி தான் போடணும். ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக
இப்போ இந்த ஒரு இடம் முடிக்கிறோன்னா அந்த இடத்துல நம்ம லாக் போட்டுட்டு தான் கண்டினியூ பண்ணணும். ஜஸ்ட்டு நான் எப்படி போடுறேன்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு போடுங்க. நான் வீடியோட எண்டில் வந்து என்னென்ன மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சை நான் எங்கே ஆரம்பிச்சிருக்கேன் எங்கே முடிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த லூப்பே கிடைக்காத மாதிரி ஒரு அப்படியே ஸ்ப்ரெட்டாகவே இருக்கும். ஆனால் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணணும். குட்டி குட்டியாக நீங்கள் செயின் நல்லா வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஸ்டிச் வரணும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ இதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். குட்டி குட்டியாக ஸ்டிச் வந்து போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நீங்கள் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? வாட்டர் ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதே நான் சர்க்கிளில் போட்டு கட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் போடுங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க். ஓகேவா? இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடக்கூடாது. அது வந்து தப்பு. ஒரு லைன் போட்டால் இதே மாதிரி, இல்லைனா வந்து இந்த டைரெக்ஷனில் அந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனாக இருக்கக்கூடாது. ரேண்டமாக இருக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள் போடுறோன்னா இப்படி வளையணும். உங்களுக்கு போட போட இன்னும் அந்த நீட்னஸ்லாம் உங்களுக்கு அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து அங்கே இங்கேன்ட்டு அது வந்து இப்போ பார்த்தோன்னா இது இங்கே போதா அங்கே போதா அந்த மாதிரி நமக்கு எதுவும் தெரியாது. அதை விட்டு நமக்கு ஒரே டைரெக்ஷன்லேயே வந்து இதே டைரெக்ஷன்லையோ இல்லை இதே டைரெக்ஷன்லையோ இல்லை இந்த டயகனல் டைரெக்ஷன்லேயோ நமக்கு வந்து ஒரே டைரெக்ஷனாக தெரிந்து அது பார்த்தோன்னே தெரியக்கூடாது. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது இதே டைரெக்ஷன் போதுன்னுட்டு. ஆனால் இதை பார்த்தாக்கா இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் வந்து நிறைய பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இந்த மாதிரி போட வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ரேண்டமாக போடணும். இந்தமாதிரி ரேண்டமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி தான் ஒரு லூப்பாக ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி போடுறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்தமாரி ஆரம்பிக்கிற இடம் முடிக்கிற இடம் தெரியாமல் இது பண்ணணும். இப்போ இங்கே இதுவானாலும் மறுபடியும் நம்ம இன்னொரு இடத்துலேருந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இருக்கணும். இதுதான் ரைட்டு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஃபில்லிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை திஸ் ராஜவர்மன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிளாஸ் யாராவது ஜாயின் பண்ணுனாக்கா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன். நம்மக்கிட்ட டேரக்ட் கிளாஸ், அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸ், அப்புறம் ஃப்ரீ கிளாஸ் 3 கிளாஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் சொல்கிறேன். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.